அனைவருக்கும் வணக்கம். ஸோ குதிங்கால் வலி, அதிகமான குதிங்கால் வலி பார்த்தீங்கன்னா மேம் அது வந்து ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை. காலையில் எந்திரிக்கும் போது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டோன்னா அந்த பெயின் வந்து இருக்காது. உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது அந்த மாதிரி பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான், இப்போ வந்து நம்மளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அந்த வலிகளாக இருக்கட்டும், இல்லை புண்களாக இருக்கிற காயங்களாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன ஆயிரும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து சரிப்படுத்திக்கிற ஒரு நிலமையில தான் நம்மளோட உடம்பு வந்து கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ ஒரு பெயின் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பெயின் வந்து அகைன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுறுப்புகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்து ஒரு பெயினோ ஒரு வலியோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாது, சிம்டம்ஸாக காட்டாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹீல் பெயின் இருக்குது அப்படின்னாலே நம்மளோட உள் உறுப்புகளில் கண்டிப்பாக யூரினரி பிளாடர் கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளாக இருக்குது அப்படின்றத தான் நம்மளை எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அடுத்ததாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்குவோம், அந்த ஹீல் பெயின் அப்படி கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு பெயின் வந்து நம்மளுக்கு காட்டும். ரீசெண்ட் டேஸில், அதாவது இந்த பெயின் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரின் வந்து எக்ஸஸாக போகிறது, இல்லை போகலை எனக்கு அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கும். இப்போ ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, எனக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாக போகலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டட் வந்து அந்த ஆர்கான்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அக்குபஞ்சரில் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸோ யூரினரி பிளாடருக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது படிப்படியாக அந்த ஹீல் பெயின் அப்படின்றத கண்டிப்பாக வலி குறையிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.